மாண்புமிகு தமிழக முதல்வர் இன்றைக்கு நடத்திய அனைத்து கட்சி கூட்டம் எஸ்ஐஆரை பற்றி அதனுடைய விபரீதத்தை பற்றி அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். வரக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய இந்த 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 விஷயம் முழுக்க முழுக்க தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் விரோதமானது. இதில் அவங்க ஒரு குறுக்கு வழியில் மக்களுடைய வாக்குரிமைகளை பறிப்பதன் மூலமாக இவங்களுடைய மெயின் திட்டமே குடியுரிமை அற்றவர்களாக இந்த தமிழகத்தில் சிறுபான்மையினர்களையும் மற்றவர்களையும் மலை ஜாதி மக்களையும் இப்படி இருக்கக்கூடியவர்களை எல்லாம் இதில் உருவாக்கணுங்கிறது அவங்களுடைய தொலைநோக்கு திட்டம். அதற்கு நாம் எந்த ரூபத்திலும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்துரைச்சாங்க. அதே மாதிரி சட்ட ரீதியாக எல்லோருமே உச்சநீதிமன்றம் சென்று அவரவர்கள் தனித்தனியாக இதை எதிர்த்து வழக்கு போடணுங்கிறதும், அந்த மாதிரியான நேரங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வழக்கறிஞர்கள் உதவி பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் செய்வாங்கங்கிற உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்த கட்டமாக மக்களிடத்தில் இதை ஒரு பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போயிட்டு இதனுடைய விபரீதத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிற வேலையும் செய்யணுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இல்லை, இந்த மாதிரியான மக்களுடைய பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனைகள், ஒரு மாநிலத்தினுடைய மக்களுடைய வாக்குரிமை பறிபோகக்கூடிய ஒரு நேரத்தில், அவருடைய குடியுரிமைகள் பறிபோகக்கூடிய ஒரு நேரத்தில் சிறுபான்மையின மக்கள் வெகுவாக பீகாரை போல் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் நம் கண்ணெதிரில் தெரிகிற ஒரு நேரத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வில் அவர் கலந்துக்காமல் அவருடைய பிரதிநிதிகளை அனுப்பாமல் இருக்காருங்கிற பொழுது அவருக்கு இந்த மக்கள் மீதான அக்கறை இல்லை அப்படிங்கிறதான் காட்டுது. அது வழக்கமாக எடப்பாடியை பொறுத்தவரை பாஜக எந்த விதமான ஒரு திட்டத்தை கொண்டுகிட்டு வந்தாலும், நாளைக்கு ஏடிஎம்கே கட்சியை பிஜேபி கூட இணைக்க போகிறோம்னு ஒன்று செஞ்சாலும் அன்றைக்கி அதை அவர் ஏற்றுக்குவார்.